இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஒரு டீமால தான் முடியும். அது எந்த டீம்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டசி டக்அவுட். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் 2026 ப்ரிவியூவில் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த டீம் என்னன்னா, இவங்க கிட்ட இருக்க இந்தியன் கோர் எந்த டீம் கிட்டேயுமே இல்லை. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்னு பேர் வச்சது இல்லாமல் எல்லா இந்தியன் கோருமே அவங்க டீமில் வச்சுருக்காங்க. லாஸ்ட் 5 சீசன்ஸாகவும் இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆன் பேப்பரில். ஆனால் லாஸ்ட் 5 சீசன்ஸோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா 2 டைம்ஸ் ப்ளே ஆஃப் போயிருக்காங்க, 2 டைம் பாட்டம் ஆஃப் த டேபிள்லையும், 1 டைம் மிட் டேபிள்லையும் முடிச்சிருக்காங்க. எல்லா வருஷமும் இவங்க கண்டிப்பாக டைட்டில் ரேஸில் இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரில, அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன்றாங்க. இந்த வாட்டியும் இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்போனன்ட்ஸ் வர்றவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷனோட வந்தால் தான் இந்த டீமை தோக்கடிக்கவே முடியும். இந்த டீம் பெஞ்சில் உட்கார பிளேயர்ஸ் மற்ற எந்த ஸ்குவாட்லையாவது இருந்தால் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் டீம் எப்பயுமே டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஐபிஎல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பிளேயர்ஸ் அவங்க ப்ரைம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள ட்ரேட்லையோ இல்லை ஆக்ஷன்லையோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க, அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 யாருன்னு பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பேக் டு பேக் சாம்பியன்ஷிப் வின்னிங் ஓப்பனிங் பேரை இவங்க திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா, குவிண்டன் டி காக். நம்பர் 3ல ஸ்கை. ஃபார்ம் இல்லை தான், ஆனால் ஐபிஎல்னு வந்து அவருக்கு எங்கேருந்து ஃபார்ம் வரும்னு தெரியாது, வந்துடும். நம்பர் 4ல திலக் வர்மா, நம்பர் 5ல வில் ஜாக்ஸ். அதுக்கப்புறம் ஃபினிஷர்ஸா ஹர்திக் பாண்டியா, ஷெஃபேன் ருதர்ஃபோர்ட், அப்புறம் நமன்தீர். பவுலிங்ல ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். இவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் தான் ஒரு மேஜர் கன்சர்னா இருக்கு. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்றது மயங்க் மார்க்கண்டே வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இம்பாக்ட் சப்ல அல்லா கசன்ஃபர் இல்லைனா மிச்சல் ஸ்டார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிச்சல் ஸ்டார்க்கு ஆல்ரவுண்டராக தான் சொல்கிறேன், ஸ்பின்னராக சொல்லலை. ருதர்ஃபோர்ட் ஆடினதுக்கு அப்புறமா அவரை இம்பாக்டில் வெளியில் எடுத்துட்டு இவரை உள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லை எனக்கு ஸ்பின்னர்ஸ் வேணாம், பேசர்ஸ் தான் வேணும்னா தீபக் சஹர் இல்லை ஷார்துல் தாக்கூர் இல்லைனா அஸ்வினி குமார் கூட நல்லா பண்ணியிருக்கார் லாஸ்ட் சீசன். அதனால் இவங்களுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்க எப்படி வேணால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக மும்பை இந்தியன்ஸோட க்ளோசிங் தாட்ஸ் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஒரு டீமால தான் முடியும். அது இதே மும்பை இந்தியன்ஸ் டீமால தான் முடியும். அவங்களே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. வேற எந்த டீமாலையும் இந்த டீமை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு மேட்சாகவே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே வந்து அவங்களோட கேப்டன் தான். அந்த கேப்டன்சியை தூக்கி ரோஹித் கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக இந்த 6th டைட்டில் இந்த வருஷம் லோடிங். இது பாண்டியாவை பிடிக்காம இல்லை, ஆஸ் அ பிளேயரா பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் டீமுக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி ஒரு பிளேயர் இருக்குது, டீமுக்கு தான் ஸ்ட்ரென்த். ஆனால் அவருக்கு கேப்டன்சி வரலங்கிறது தான் உண்மை. இதில் நீங்கள் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேப்டன்சி வரல. ஜிடியில் ஜெயிச்சது கூட ஆஷிஷ் நேரா அவங்க டீமோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க கேப்டன்ஷிப் பண்ணுறதுனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. ரோஹித் கிட்ட கேப்டன்சி கொடுத்தா இந்த டீம் கண்டிப்பாக பிளே ஆஃப் போய் கப்படிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆரா ஃப்ரேமர் அவரோட ஃப்ரேமிங்கை பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் பண்ணால் மட்டும் போதும், டீம் கண்டிப்பாக கப்படிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.